அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் பாட்டனி லாஸ்ட் 3 இயர்ஸ் பப்ளிக் இயர் கூட क्वेश्चन பேப்பரோட ஒரு கம்பேரிசன் தான் பார்க்க போறோம். 2021 அதுக்கு அடுத்து 2022 அதுக்கு அடுத்து 2023. நீங்க இந்த 3 இயர் क्वेश्चंसல என்ன மாதிரியான क्वेश्चंस எல்லாமே கேட்டிருக்காங்க ப்ளஸ் வந்து எந்த மாதிரியான क्वेश्चंस வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. நீங்க இதெல்லாமே பார்த்தாலே இந்த ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस வந்து பார்த்தாலே நீங்க வந்து நிறைய மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस வந்து படிச்சா நமக்கு வந்து எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்பாங்களா அப்படின்னு ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து டவுட் இருக்கு. நீங்க இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எத்தனை क्वेश्चंस வந்து திருப்பி கேக்குறாங்க அப்படிங்கறத வச்சு. இது எல்லாமே மார்ச் மே இதுல நடந்த எக்ஸாம் சப்ளிமெண்டரி எக்ஸாம்ஸ் நடந்தது. அது ஒரு 3 இயர் क्वेश्चंस இருக்கு. அது எல்லாமே நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். ப்ளஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான முக்கியமான 2 மார்க் 3 மார்க் and 5 மார்க் क्वेश्चंस பயாலஜி ஸ்டூடண்ட்ஸ்க்கும் பியூர் சயின்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்ல 11th and 12th பப்ளிக் எக்ஸாம்ஸ் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस இருக்கும். அதில் செக் பண்ணி பாருங்க. நீங்க பியூர் சயின்ஸ் ஸ்டூடண்ட்ஸா இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே வந்துரும் 2021ல இருந்தே வந்துரும். அந்த இயர்ல இருந்து என்னென்ன 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் and 5 மார்க் क्वेश्चंस இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கெங்க क्वेश्चंस வந்து இருக்கு அப்படிங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து புக் பேக் 1 மார்க்ஸ் படிச்சிருங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் கீ வேணும் 1 மார்க்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம எஃபோர்ட் எடுத்து போடுறோம். அது வந்து கமெண்ட்டும் பண்ணுறதில்ல ப்ளஸ் வந்து லைக்கும் பண்ணுறதில்ல. உங்களுக்கு 1 மார்க்ஸ்க்கு வந்து வேணும் ஆன்சர்ஸ் வந்து வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் இந்த 3 இயர் क्वेश्चंसக்கும் ஆன்சர்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். இதில் ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ் பார்ப்போம். சுரப்பு டப்பிட்டம் மற்றும் ஊடுருவு வகை டப்பிட்டத்தை வேறுபடுத்துக. டிஃபரன்ஸ் பிட்வீன் செக்ரேட்டரி அண்ட் இன்வெர்சி டப்பிட்டம். அதுக்கடுத்து எண்டோத்தீலியம் என்றால் என்ன? வாட் இஸ் எண்டோத்தீலியம்? மெண்டலின் ஆய்வுகளை மறு ஆய்வு செய்து கண்டறிந்த அறிவியல் அறிஞர்களோட பெயர்களை எழுதுக. கிவ் த நேம்ஸ் ஃபார் த சயின்டிஃபிக் ஹூ ரீடிஸ்கவர்ட் மென்டலிசம். அதுக்கடுத்து டாட்டா பிழை என்றால் என்ன? வாட் இஸ் டாட்டா பாக்ஸ்? தடைக்கட்டு நொழுதி என்றால் என்ன? வாட் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்? சரிங்களா? இந்த क्वेश्चंस எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிவிஷன் எக்ஸாம்ஸ் வந்து எங்களுக்கு டஃபாக இருந்துச்சு, ஆஃப் இயர்லி டஃபாக இருந்துச்சு. அப்போ பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. நீங்கள் பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் பயப்படவே தேவையில்லை. 70% ஆஃப் क्वेश्चंस வந்து ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் இந்த क्वेश्चंस வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து முழு ஆக்கத்திறன் என்றால் என்ன? டிஃபைன் டோட்டி பொட்டன்சி. வெப்ப அடுக்கமைவு என்றால் என்ன? அதன் வகைகளை குறிப்பிடுக. வாட் இஸ் தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்? மென்ஷன் இட்ஸ் டைப்ஸ். ஆல்டர் பிரமிடு எப்போதும் நேரானவை காரணம் கூறு. பிரமிட் ஆஃப் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் அப்ரைட். கிவ் ரீசன். பசுமை இல்லை விளைவை உண்டாக்கும் மனித செயல்பாடுகளை எழுதுக. மென்ஷன் த ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் லீடு டு ப்ரொடியூஸ் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். சரிங்களா? இது வந்து 2 மார்க்ஸ். இது எல்லாமே எப்போ கேட்டது? 2021ல். அடுத்து 2022ல் கேட்ட 2 மார்க்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் பார்ப்போம். இது 2022ல் கேட்ட क्वेश्चंसோட கலெக்ஷனு. இதில் 1 மார்க்ஸ் எப்பயுமே நீங்கள் புக் பேக் 1 மார்க்ஸ் இது எல்லாமே படிச்சிருங்க. நான் ஆன்சர்ஸ் வந்து 1 மார்க்ஸ்க்கு அப்புறமா சொல்கிறேன். ஏன்னா 1 மார்க்ஸ் நீங்கள் இதில் இருக்கிறத பார்த்தாலே 45 1 மார்க்ஸ் வந்து நமக்கு வந்துடும். ப்ளஸ் வந்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸோட क्वेश्चंसல பார்த்தீங்க அப்படின்னா வந்துடும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு क्वेश्चन எண்டோத்தீலியம் என்றால் என்ன அப்படின்னு இருக்குங்களா? இது 2022 क्वेश्चन. அப்படியே 2021க்கு வரும். இங்கே பாருங்கள் 17வது क्वेश्चन. சரிங்களா? இங்கே எத்தனாவது क्वेश्चन? 16. அதே 2021ல் பார்த்தீங்க அப்படின்னா 17. சரிங்களா? ஃபஸ்ட்டு क्वेश्चனே நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்கு? இயர் क्वेश्चன்லேருந்து ரிப்பீட் ஆகிருக்கு. இது ஒரு क्वेश्चन தான். சரிங்களா? இப்போதைக்கு நமக்கு வந்து 2 மார்க்ஸ். அதுக்கடுத்து சோதனை கலப்பு என்றால் என்ன? அடுத்த क्वेश्चन பாருங்கள். டாட்டா பிழை என்றால் என்ன? டாட்டா பாக்ஸ் அப்படிங்குது. சரிங்களா? அதே 2021 क्वेश्चனை பாருங்கள். 19வது क्वेश्चனை பாருங்கள். சரிங்களா? 19 பாருங்கள். இங்கே வந்து 18 பாருங்கள். இதுவும் என்ன பண்ணியிருக்கு? ரிப்பீட் ஆகிருக்கு. சரிங்களா? அதுக்கடுத்து क्वेश्चन பார்ப்போம். அதுக்கடுத்து மரபணு பொறியியலில் பயன்படும் நொதிகளின் பெயர்களை எழுதுக. சரிங்களா? இது வந்து என்னது? 19வது क्वेश्चन. இது 2022ல் கேட்ட क्वेश्चन. அதே 2021ல் கேட்டிருக்காங்க பாருங்கள். சரி, இதில் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த தடைக்கட்டு நொதியை பற்றி என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போதைக்கு நமக்கு வந்து 2 क्वेश्चंस வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஒன்று டாட்டா பிழை, இன்னொன்று வந்து என்னது? எண்டோத்தீலியம். கம்பேர் டு 2021 ப்ளஸ் வந்து என்னது 2022. சரிங்களா? அதுக்கடுத்து 2022ல் மீதி இருக்கக்கூடிய क्वेश्चंस பார்ப்போம். தாவும் மரபணுக்கள் என்றால் என்ன? வாட் ஆர் ஜம்பிங் ஜீன்ஸு? உணவுச் சங்கிலி என்றால் என்ன? வாட் இஸ் ஃபுட் செயின்?
தேக்கின் பயன்களை எழுதுக. ரைட் த யூசஸ் ஆஃப் டீ கூட்டு. அதுக்கடுத்து கூட்டு பரிணாமம் என்றால் என்ன, வாட் இஸ் கோஎவல்யூஷன், அதுக்கடுத்து ஹைப்ரிட் வரையறு. சரிங்களா, இப்போதைக்கு நமக்கு 4 மார்க்ஸ் வந்து 2 இயர் கொஷின்ஸ்லேயே அடுத்த இயரில் 4 மார்க்ஸ் கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து 2023 கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். அதில் எந்தெந்த கொஷின்ஸ் எல்லாமே ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, இது 2023 கேட்ட கொஷினோட கலெக்ஷன். நீங்கள் என்ன சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா கொஷின்ஸ் வந்து நமக்கு வந்து என்ன கிடைக்கும். இருந்தாலும் நமக்கு மெயினாக எல்லாத்துக்கும் காமனாக நடக்கிறப்ப இருக்கக்கூடிய கொஷின்ஸே பார்ப்போம். ஏன்னா அதுதான் எல்லாமே பேஸ் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுப்பாங்க. ஏன்னா சப்ளிமெண்ட்ரி எடுக்கிறப்ப அந்த மார்ச்சில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தாட்டில் என்ன பண்ணுவாங்க எடுப்பாங்க. அதனால் நம்ம மெயின் எக்ஸாமே பார்த்துருவோம் என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, இப்போ இது வந்து 2023 16வது கொஸ்டின் பாருங்கள், கேந்திராஃபில்லி. இது சிம்பிள் தான், நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதே 17வது கொஸ்டின் பாருங்கள், மெண்டலத்தை மறு ஆய்வு செய்து கண்டறிந்த அறிவியல் அறிஞர்களோட பெயர்கள். அதே நம்ம 2021 வருவோம். 18வது கொஸ்டின்ஸை பாருங்கள். சரிங்களா, இங்கே ஒரு 2 மார்க்ஸ் நமக்கு வந்து என்னது ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ மொத்தம் இதுலேயே வந்து ஒரு 6 மார்க்ஸ் நமக்கு ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து என்ன பண்ணுது கிடைக்குது. அப்போ நமக்கு தேவையானது 15 மார்க்ஸ். 15 மார்க்ஸில் இப்போ இங்கே 6 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணுறச்சு கிடச்சிருச்சு. அதுக்கடுத்து மரபணுக்குள்ளே நிகழும் இடைச்செயல் என்றால் என்ன வகைப்படுத்துக. அதுக்கடுத்து மரபணு வரைபடம், வாட் இஸ் ஜீன் மேப்பிங். PBR 322 படம் அறிக்கை, ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் PBR 322. உடலை காணப்பிற மக்கள் என்றால் என்ன, வாட் இஸ் சொமேட்டிக் ஹைப்ரிடேஷன், இதெல்லாமே படிச்சிருங்க. விதைப்பந்து என்றால் என்ன, வாட் இஸ் சீட் பால். தழை உரமிடல் பற்றி குறிப்பு வரைக, ரைட் ஏ நோட் ஆன் கிரீன் மேனுவரிங். அதுக்கடுத்து எந்த இரு அடிப்படை கொள்கையில் உயிருள்ள தாவர செல்களில் உள்ளாந்து காணப்படுகிறது. விச் ஆஃப் தி 2 ஃபினாமினான் ஆர் கன்சிடர் இன்ஹெரண்ட் கெப்பாசிட்டிஸ் ஆஃப் லிவிங் பிளான்ட் செல். சரிங்களா, இது எல்லாமே 2 மார்க்ஸ். சரி, அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் மறுபடியும் வந்து நம்ம 2021 வருவோம். இது 3 மார்க்ஸ். சரிங்களா, மெண்டலின் 7 வேறுபட்ட பண்புகளை கூறுக. நேம் த 7 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மெண்டல். அதுக்கடுத்து முதிர்ந்த மகர்ந்த பையன் குறுக்குவெட்டு தோற்றத்தை படம் வரைந்த பாகங்களை கூறி. ட்ரா அண்ட் லேபிள் த டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆன்சர். இரட்டைப்பாதல் கவை என்றால் என்ன, வாட் இஸ் ரிப்ளிகேஷன் ஃபோர்க். சரிங்களா, அதுக்கடுத்து ஸ்பைருலினா போன்ற நுண்ணுயிரிகளை வளர்ப்பதற்கு என்ன பொருட்களை பயன்படுத்துவாய். வாட் ஆர் த மெட்டீரியல் யூஸ்டு டு க்ரோ மைக்ரோ ஆர்கானிசம் லைக் ஸ்பைருலினா. அதுக்கடுத்து ஆழ்மீக மண்டலத்தில் உற்பத்தி திறன் குறைவாக இருக்கும், ஏன். ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ப்ரோபண்டல் ஜோன் வில் பி லோ, ஒய். அதுக்கடுத்து அச்சுறுத்தலுக்கு உட்பட்ட மற்றும் பாதிப்பிற்கு உட்பட்ட சிற்றினங்களை வேறுபடுத்துக. டிஃபரன்ஸ் பிட்வீன் என்ஹேண்ட் அண்ட் வல்னரபிள் ஸ்பீசிஸ். பயிர் பெருக்கத்தோட குறிக்கோள், ரைட் டவுன் த அப்ஜெக்டிவ் ஆஃப் பிளான்ட் பிரீடிங். சூழ்நிலை மண்டலத்தோட அந்த படிநிலைகள், பல்வேறு சூழ்நிலை படிநிலைகள். ஈகாலஜிக்கல் ஹியரார்கின்னா என்ன, லெவல்ஸ் ஆஃப் ஈகாலஜிக்கல் ஹியரார்கி. அதுக்கடுத்து உடல் நகல்சார் வேறுபாடு, கேமெட்டக நகல்சார் வேறுபாடு, சோமோகுலோனல் அண்டு கேமெட்டோகுலோனல் வேரியேஷன். இது 2021 கேட்ட கொஸ்டின்ஸ். இப்போ சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துங்க, அந்த இது மாற்றாம விட்டாச்சு. சரிங்களா, இது எல்லாமே 2021 இப்போ சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாம். ஏற்பட்ட பின்பு முதிர்ந்த மகரந்த பை, இரட்டைப்பாதல் கவை, ஸ்பைருலினா போன்ற நுண்ணீர் வளர்ப்பதற்கு ஆழ்மீக மண்டலத்தில் உற்பத்தி திறன். இது எல்லாமே 2021 கேட்ட கொஷின்ஸு. அதுக்கடுத்து 2022 கேட்ட கொஷின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அந்த இது மாற்றாம விட்டாச்சு, அதனால் தெரியல. ஒரு தாங்கி கடத்தி எவ்வாறு அடையாளம் காண்மாய். ஹவ் வில் யூ ஐடென்டிஃபை வெக்டார். இணை ஓங்குதன்மை என்றால் என்ன, வாட் இஸ் கோடாமினன்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பாருங்கள், படிச்சிருப்பீங்க. அதுக்கடுத்து கருப்பையின் அமைப்பை படம் வரைந்து பாகம் குறி. பாருங்கள், ஃபர்ஸ்ட் லெசன்ஸில் ஃபஸ்ட்டு மகரந்தத்தோட அமைப்பு கேட்குறாங்க. அடுத்த இயர் கொஸ்டினில் கருப்பையோட அமைப்பு என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து முதல்நிலை அறிமுகப்படுத்தலையும் இரண்டாம் நிலை அறிமுகப்படுத்தல் வேறுபடுத்துக. டிஃபரன்ஷியேட் பிரைமரி இன்ட்ரோடக்ஷன், செகண்டரி இன்ட்ரோடக்ஷன். வெப்ப அடுக்கமைவு என்றால் என்ன, அதன் வகை. வாட் இஸ் தெர்மல் டிரான்ஸ்ஃபிகேஷன், மென்ஷன் தேர் டைப்ஸு. அதுக்கடுத்து வழிமுறை வளர்ச்சியோட அந்த பல்வேறு நிலை இவங்களே கொடுத்துட்டாங்க. இதை நம்ம எடுத்து ஈவனாக என்ன பண்ணணும் எழுதணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு என்ன வரும். சரிங்களா, ஃபஸ்ட்டு என்ன வரும், தாவர மிதவை வரும், மூழ்கிய இது வரும். சரியா, நீரில் மூழ்கியது, நீரில் மூழ்கி வேர் ஒன்றியது, நீரில் மூழ்கி மிதக்கிறது, இந்த மாதிரி வரும். சரிங்களா, அதெல்லாமே நீங்கள் வரிசைப்படுத்தி வச்சுங்க. அதுக்கடுத்து கார்பன் வழித்தடம் என்றால் என்ன, குறியீட்டு இழை மற்றும் குறியீடற்ற இழை வேறுபடுத்துக. நுண்ணுயிர் நீக்கம் என்றால் என்ன, வளப்பறையை எவ்வாறு சுத்தம் செய்வாய். இது வந்து 2022 கேட்ட கொஸ்டின்ஸ். அதுக்கடுத்து 2023 கேட்ட 3 மார்க்ஸ் பார்ப்போம். ஒட்டுதல் மற்றும் பதிமிடல் வேறுபடுத்துக. டிஃபரன்ஸ் பிட்வீன் கிராஃப்டிங் அண்ட் லேயரிங். மெயிலா மடியத்தின் வகைகளை படம் வரைந்த பாகம் குறி. சரிங்களா, ட்ரா டயக்ராம் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அன்யூப்ளாய்டி. அதுக்கடுத்து நுனைமுடல் மற்றும் வாழாக்கள், மீன் பை கேப்சிங் அண்ட் டெய்லிங். அதுக்கடுத்து மரபணு மாற்ற உணவின் நன்மை தீமை. வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் அண்ட் ரிஸ்க்ஸ் ஆஃப் ஜெனடிக்கலி மாடிஃபைடு ஃபுட்டு.
புதிய காலவரைப்பின் நோக்கம், வாட் ஆர் த அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபாரஸ்டேஷன், சூழ்நிலைகள் படிநிலைகள். சரிங்களா, இங்கே ஈகாலஜிக்கல் ரீஆகி மறுபடியும் என்ன பண்ணியிருக்கு, ரிப்பீட் ஆகிருக்கு. நம்ம 2022 கொஷின்ஸில் அந்த இது சொல்லியிருப்போம். சாரி, 2021 அந்த இயர் கொஸ்டின் சொல்லியிருப்போம். ஒரு நிமிஷம், இங்கே கேட்டிருக்காங்க. சரிங்களா, 2021 கொஸ்டினோட இது. அதுக்கடுத்து இது வந்து 2023. சரிங்களா, இப்போ எத்தனை வந்துருச்சு நமக்கு, ஒரு 4 கொஸ்டின்ஸ்க்கு வந்து அது ரிப்பீட் ஆகிருக்கு. அதுக்கடுத்து மண் வளத்தை பயன்படுத்துகிற நுண்ணுயிரி உச்செலுத்திகளோட அந்த பயன்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கடுத்து ஆற்றல் பிரமிடை எப்போதும் நேரானவை, காரணம் கூறு, வேறுபடுத்துக கருவுறுக்கள் மற்றும் அந்த செயற்கை உயிர்கள், எம்ப்ரியாய்ட்ஸ், ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ், இதெல்லாமே கேட்டிருக்காங்க. இது எல்லாமே 3 மார்க்ஸ். அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்ப்போம். சரிங்களா, 5 மார்க்ஸ் ஒவ்வொரு இயர்லையும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அது அடுத்த இயரில் எப்படி ரிப்பீட் ஆகிருக்கு. இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு 10 மார்க்ஸுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கு, இந்த 3 இயர் கொஸ்டின்ஸ்லேயே நமக்கு ரிப்பீட் ஆகி வந்திருக்கு. சரிங்களா, ஃபஸ்ட் இயர்லேருந்து 3rd இயரில். இப்போ இந்த 3 இயரும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் அதே மாதிரி 10 மார்க்ஸுக்கு நமக்கு என்ன பண்ணும், ரிப்பீட் ஆகும். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின். அதனால் நீங்கள் இதில் படிக்காமல் போனீங்கன்னா நமக்கு தான் அது வந்து என்னது லாஸு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுட்டு தான் போகணும். அடுத்து பாருங்கள், கருவுரா கனி வரையறு, அதன் முக்கியத்துவம் பற்றி குறிப்பிடுக, வறண்ட நீர் தாவரங்களின் உள்ளமைப்பு தகவமைப்பு, டிஃபைன் பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்டு, ரைட் நோட் ஆன் சிக்னிஃபிகன்ஸு, எனாவரட் த அனாட்டமிக்கல் அடாப்டேஷன் ஆஃப் ஜீரோஃபைட். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். ஓங்கு மரத்தில் எடுத்துக்காட்டுடன் விவரி அல்லது கீழ்கண்ட விவரம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அவங்களே ஒரு டேட்டா கொடுத்துட்டாங்க. அந்த டேட்டாவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரமிடு வரைபடம். அது என்ன பிரமிடு அப்படின்னு சொல்லிட்டு எழுத போகிறோம். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது நம்பர்ஸ் மட்டும் போட்டுறாங்க, எடுத்து எழுத மாட்டேங்கிறாங்க. தாவரமா, எலியா, பாம்பா அப்படின்னு சொல்லி எழுத மாட்டேங்கிறாங்க. சரிங்களா, டாமினேட் எபிஸ்டாட்டிஸ்னா என்ன, அதோட அந்த பிரமிடு இது பார்த்துருங்க. அதுக்கடுத்து மரபணு வரைபடம் என்றால் என்ன, அதோட பயன்கள். இங்கே மரபணு வரைபடம் என்றால் என்னென்னு ஒரு வாட்டி 2 மார்க்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. நான் 2023 இயர் கொஸ்டின்ஸ்க்கு வந்து காட்டுறேன். அதுக்கடுத்து காடு அழிப்பின் விளைவுகள், வாட் ஆர் த ஜீன் மேப்பிங், இட் யூசஸ் எஃபெக்ட் ஆஃப் டிஃபாரஸ்டேஷன். அதுக்கடுத்து உயிரி வழி திருத்தம் என்றால் என்ன, உயிரி வழி திருத்த தொழில்நுட்பத்தோட எடுத்துக்காட்டு, தழை உரமிடல் பற்றி விளக்குக, ரைட் த பயோ ரெமிடியேஷன், கிவ் சம் எக்ஸாம்பிள் ஃபார் பயோ ரெமிடியேஷன், எக்ஸ்பிளைன் கிரீன் மேனுவரிங். அதுக்கடுத்து உரைகுளிர் பாதுகாப்பு. நமக்கு இது 3 மார்க்ஸில் படிச்சிருப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. அப்போ 5 மார்க்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் ஃபுல்லாகவே தான் நம்ம எழுதணும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது சொன்னால் அது வந்து புரிஞ்சுக்கிறது, சார் உரைகுளிர் பாதுகாப்பு இதை மட்டும் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு கொஸ்டின் எந்த டைமில் எந்த மாதிரியான லெவலில் கேட்பாங்க தெரியும். அதே போல் மரபணு வரைபடம் அதோட பயன்கள் படிங்க அப்படின்னா, இல்லை சார் நான் மரபணு வரைபடம் மட்டும் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் எப்படி ஆன்சர்ஸ் பண்ணுவீங்க? அதனால் ஃபுல்லாகவே என்ன பண்ணுங்க, படிங்க. அதுக்கடுத்து நிலவேம்பு, கீழாநெல்லி, ஆடத்தொடாய் இவற்றின் செயலாக்க மூலமருந்து மற்றும் மருத்துவ முக்கியத்துவத்தை தருக. இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆக்டிவ் பிரின்சிபல் அண்ட் மெடிசனல் வேல்யூ ஆஃப் நிலவேம்பு, கீழாநெல்லி அண்டு ஆடத்தொடாய். இது 2021 கேட்ட கொஸ்டின்ஸோட கலெக்ஷனு. அதுக்கடுத்து 2022 கேட்டிருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் பார்ப்போம். சரிங்களா, இதில் என்னென்ன ரிப்பீட் ஆகுது அப்படின்னு இங்கே பாருங்கள். டப்பிட்டம் என்றால் என்ன, அதன் வகை. அதே போல் முழுமையற்ற உங்கதன்மை எடுத்துக்காட்டணும் விவரி, எக்ஸாம்பிள் ஆஃப் இன்கம்ப்ளீட் டாமினன்ட். சரிங்களா, இங்கேயும் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து என்னது 2021 செகண்ட் லெசன்லேருந்து நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அது என்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இங்கே வந்து என்னது ஓங்குதன்மை மறைத்தல். சரிங்களா, அதனால் செகண்ட் லெசன்லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா ரிப்பீட்டாக இருக்கும். அதை வந்து படிச்சுருங்க. அதே போல் ஃபஸ்ட் லெசன்லையும் ரிப்பீட் ஆகிருக்கும். இதை பற்றிலே தெரியும் எந்தெந்த இயரில் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதுக்கடுத்து குறுக்கேற்றம் என்றால் என்ன, அதோட செயல்முறை, கிராசிங் ஓவர், டயக்ராம் ரெஃபரன்ஸ் ஆஃப் கிராசிங் ஓவர். தனிசெல் புரதம்னா என்ன, அதோட பயன், சிங்கிள் செல் புரோட்டீனு அப்ளிகேஷனு. தாவர திசு வளர்ப்பியல் அடிப்படை கொள்கை, தகவமைப்பு அடிப்படை வறண்ட நில தாவரம், பேசிக் ஆன்சர் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜீரோஃபைட்டிக் பிளான்ஸ். அதுக்கடுத்து சூழல் மண்டலத்தின் வகை, திரவம் அல்லாத கருவி ஒரு சுகாதார பிரச்சனை, அதை எப்படி சரி பண்ணுவீங்க. சரிங்களா, லிஸ்ட் த டைப்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம், நான் லிக்விட் வேஸ்ட்டு காஸ் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நவீன விதை சேமிப்பு முறை, கீழ்காணும் தாவரங்களோட மருந்து பொருட்கள், துளசி, நெல்லி, குப்பைமேனி. இது எல்லாமே ஈஸியான கொஷின்ஸ் தான். சரிங்களா, டேபிள் போட்டு கொடுத்துருப்பாங்க, நம்ம அது யூசஸ் வந்து எழுதணும். அதுக்கடுத்து 2023 கேட்ட கொஷின்ஸோட கலெக்ஷன் பார்ப்போம். இது 2023 5 மார்க்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள், சூழின் அமைப்பு, படம் வரைந்த பாகம் கூறி, தாவர வழிமுறை வளர்ச்சியோட முக்கியத்துவம். சூழோட படம் வந்து ஃபஸ்ட் லெசன்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் உண்டு, செகண்ட் லெசன்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் உண்டு. எனக்கு நிறையா படிக்க வரல அப்படின்னா நீங்கள் 2 லெசனை படித்தா மட்டும் போதும்,
10 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணலாம், கட்டாயமாக அட்டன் பண்ணலாம். அதாவது இன்டர் கேட்டகரியில் கேட்டாங்கன்னா, சப்போஸ் அடுத்தடுத்த கேட்டகரியில் கேட்டாங்கன்னா நீ 3 லெசனாவது படிச்சாகணும். சரிங்களா? பசங்க நீங்கள் மரபணு சார்ந்த பாரம்பரியம், RNA திருத்தங்களை விவரி. அதுக்கடுத்து உயிர் தொழில்நுட்பின் பயன்பாடுகள், புரோட்டோபிளாஸ்ட் வளர்ப்பில் அடங்கியுள்ள படிநிலைகள், மென்ஷன் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி, எக்ஸ்பிளைன் த ஸ்டெப்ஸ் இன் புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர். அதுக்கடுத்து நீர் பற்றாக்குறை ஆலோசித்து அதனோட நன்மை தீன்மை, நீர்வாழ் தாவரங்களோட வகை, சஜஸ்ட் a சொல்யூஷன் ஆஃப் வாட்டர் கிரைசிஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் அட்வான்டேஜஸ். அதுக்கடுத்து எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரோபோனிக்ஸ் ஹைட்ரோஃபைட்ஸ் வித் எக்ஸாம்பிள். அரிசி மற்றும் தேக்கோட பொருளாதார முக்கியத்துவம், பயிர் பெருக்கத்தோட அந்த புதிய பண்புக்கூறு. சரிங்களா? இது எல்லாமே அப்போ நம்ம இந்த இயர் கொஷின்ஸ்ல வந்து ரிப்பீட்டடாக பார்த்ததில் நமக்கு ஒரு 10லேருந்து 12 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. 5 மார்க்ஸு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிப்பீட்டேஷன் வந்து நிறையா கொடுக்கல. ஏன்னா இது எல்லாமே நம்ம லெசன் வைஸாக நமக்கு 5 மார்க்ஸ் வந்து ஒவ்வொரு லெசன்லேருந்து இங்கே கேட்குறாங்க. அதனால் நிறையா 5 மார்க்ஸ் இருக்குது, ஒரு 4, 5 இது மாதிரி. இப்போ இந்த 3 இயர்ஸ் கொஷின்ஸ் வந்து பார்த்து வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த இயரில் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. ப்ளஸ் வந்து சப்ளிமெண்ட்ரியில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா அதுலேயே நிறையா ரிப்பீட்டட் இருக்கும். சரிங்களா? அதனால தான் இந்த மெயின் எக்ஸாம்ஸில் நமக்கு ரிப்பீட்டடில், சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் கொஷின் பார்த்திங்கன்னா இதோட ரிப்பீட்டேஷன் அதில் நிறையா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் இந்த 5 மார்க்ஸ் எல்லாமே கண்டிப்பாக படிச்சிருக்கோம். சரிங்களா? இந்த இயர் கொஷின்ஸை பார்த்தாங்களே நமக்கு வந்து என்னது 30 5 மார்க்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 27 கிட்டத்தட்ட 30 3 மார்க்ஸு, 30 5 மார்க்ஸு, 30 2 மார்க்ஸ் அந்த அளவுக்கு கிடைக்கும். இதை படித்தாலே நமக்கு 90 கொஷின்ஸோட கலெக்ஷன் வந்துடும். சரிங்களா? நீங்கள் ஆல்ரெடி நிறையா தான் படிச்சிருப்பீங்க. இது எல்லாமே ரிவிஷன் பண்ணிக்கிறப்ப படிச்சிருக்கீங்களான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். அப்படி படிக்காத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாமே படிச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்து நிறையா கேட்பாங்க. அதனால் இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் என்ன பண்ணுறீங்க படிச்சுங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அல்லது அடுத்து உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு வேணும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதுக்கு எல்லாமே வேணும் இந்த மாதிரி கம்பேரிசன் வீடியோ அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.